அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 9/1/2026. சஷ்டி திதி காலை 7 மணி 6 நிமிடம் வரை. அதன் பிறகு சப்தமி திதி மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் மதியம் 1 மணி 41 நிமிடம் வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். சித்த யோகம் மதியம் 1 மணி 41 நிமிடம் வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி 45 நிமிடத்தில் இருந்து 7 மணி 30 நிமிடம் வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாயுடன் சுக்கிரன். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் மற்றும் தங்க நகைகள் வாங்க, கமிஷன் வியாபாரம் தொடங்க, புது வேலையில் சேர, சீமந்தம் செய்ய, சொத்து வாங்குவதற்கு முன்பணம் தர, பூப்பு நீராட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நல்லதோ அல்லதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். வாடி நின்று விடாதீர்கள். வாடி நின்றால் ஒரு பக்கம் சோகம் வந்துவிடும். பிறகு வாழ்க்கையே கவலைக்குள் வீழ்ந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, வாடி நிற்க மாட்டீங்க. எந்த விதமான ஒரு செயலுக்காகவும் நீங்கள் வருத்தப்படவும் மாட்டீங்க. எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற பெருந்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நல்லது நடக்கும். கம்பீரமாக பேசுவீங்க. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் சீக்கிரம் முடியும். வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது லாபகரமாக முடியும். ஒரு சிலர் முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வாங்க போகிற இடத்துக்கு ஈஸி அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னா அதுக்கு பிறகு இடத்த வாங்குங்க. ஏன்னா 7.5 சனி இருக்கிறதுனால தவறான சொத்தை வாங்கிடக்கூடாது. அதனால் பேப்பர்லாம் சரியாக இருக்கா, பட்டா சிட்டா அடங்கள்லாம் சரியாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புது முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலிதமாகும். இருந்தாலும் எதை எடுத்தாலும் எடுத்தெடுப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்புறமா தான் எல்லாம் நடக்குதுன்னு உள்மனசுக்குள்ளார ஒரு சின்ன குரல் ஒலித்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் இருக்குதுங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க முதலீட்டில் நீங்களும் இடம் பிடிச்சு புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் வர தொடங்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வார்த்தைகளுக்குள்ளும் வாழ்க்கை இருக்கிறது. வார்த்தை இதமானால் வாழ்க்கை வசமாகும். வார்த்தை கனமானால் வாழ்க்கை திசை மாறும், கடினமாகும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லதை பேசுவோம், நல்லதையே நடத்துவோம், நல்லவர்களையே நாம் சந்திப்போம், நல்லவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். பேச்சு தான் நமது மூச்சு. அந்த பேச்சு நல்லதாக இருந்துவிட்டால் எல்லோரின் இதயத்திலும் இடம் பிடிக்கலாம் என்பதனை தெரிந்து
வைத்துக்கொண்டு இடையிடையே நடுநடுவே நகைச்சுவையாக பேசி அருகில் இருப்பவருடைய இதயங்களில் இடம் பிடித்து நிற்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்ல, நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நடக்குது, புது திட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறைவேறுது. அதே மாதிரி எங்கே போனாலும் இப்போ கொஞ்சம் மரியாதை இருக்குது, சொந்தக்காரங்க மத்தியிலையும் மரியாதை இருக்குது, சொந்த ஊர்லேயும் ஏதோ இடம் வாங்கி வீடு அதுன்னு ஏதோ செய்துன்னு இருக்கோம், அது 4 பேருக்கு மத்தியில் ஒரு கௌரவத்தை கொடுத்துட்டுருக்குன்னு சில நேரங்களில் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால சகோதரங்களால் கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. படிப்பில் அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள உற்சாகப்படுத்தும்படி பேசுங்க. அப்படி இல்லைன்னா அமைதியாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. ராகு 10வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. சீக்கிரமாகவே புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்துலேருந்து புது வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், எல்லா வகையிலும் லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எளிதாக சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு வளமை தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வெந்து நொந்தவர்களுக்குத்தான் தெரியும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்று. ஆமாங்க, அதனால தாங்க தனிமையை கண்டு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. அமைதியாக சில நேரங்களில் உட்கார்ந்துருப்பீங்க. கடந்த கால நினைவுகளை மனசுக்குள்ளார அசை போட்டு பார்த்துக்கிட்டு அந்த நினைவுகளோட சில நாட்களில் நீங்கள் இருந்துருவீங்க. இந்த மாதிரி தனிமையாக இருந்து தன்னந்தனியாக இருந்து தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருப்பாதங்களிலே எல்லா வகையிலும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் நினச்சதெல்லாமே நடக்குங்க. ஆனால் ஜென்மகுரு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த சோர்வு நீங்குவதற்கு இயற்கையான இடங்களுக்கு நீங்கள் போய் வரலாம். பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் நீங்கள் போய் வரலாம். பசுமையான மரங்களை பார்க்கும் பொழுது அந்த சோர்வு களைப்பு எல்லாமே உங்கள் மனசை விட்டு ஓட ஆரம்பிச்சிருங்க. உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள் பார்த்துன்னு இருக்கிறதுனால எதை தொட்டாலும் தாமதமாகிற மாதிரி சில நேரங்களில் தோணும். நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சில நேரம் முணுமுணுப்பீங்க. உங்களை தவிர எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நாட்டுக்குள்ளார அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்க தொடங்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லதாக அமையுங்க. உங்கள் ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உள் மனசில் சின்ன போராட்டம் இருந்தாலும் வெளியில் எதையுமே காட்டிக்காமல் விறுவிறுப்பாக வேலை பார்ப்பீங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் தனியாக தொடங்க பாருங்கள். கூட்டெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே ஒத்து வராது. அப்படி இருக்கிறதுனால தனித்து செயல்பட்டிங்கன்னா தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தொழில் தொடங்கிறது நல்லது, தனித்து செயல்படுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். இருக்கிற வேலையிலேயே உட்கார்ந்துருந்தோம்னா எதிர்காலம் நமக்கு இருக்காது. வேறு ஏதாவது புது நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுவோம், புது கம்பெனி இருக்கான்னு பார்ப்போம், அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன
சின்னதாக ஏதாவது கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் இருந்தால் கூட சேரலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து அலைச்சல் இருக்கும். மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதனால் முக்கியமான வேலைகள் எதாக இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளார முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடும் பொழுது வாழ்க்கையில் பதட்டமும் இருக்காது, பாதிப்பும் இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களை நம்புவீங்க. உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் நம்பிக்கிட்டு அதெல்லாம் நம்பி இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் பலிதமாகும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். எதிர்பார்த்த விஐபியிடமிருந்து உதவிகளும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலும் பெற்றோரின் ஆசீர்வாதமும் இன்னைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கார். அதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா, இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால யதார்த்தமாக நம்ம எதை பேசினாலும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் உண்மையை பேசக்கூடாதுங்கிற மாதிரி சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சனி பகவான் பரவாயில்ல, இருந்தாலும் கூட சேமிப்பெல்லாம் கரைஞ்சிட்டு போகுதேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியை தேடிப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். புது ஒப்பந்தங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அருகில் இருக்கும் அன்பு அழகானது, ஆனால் தொலைவில் இருக்கும் அன்போ ஆழமானது. ஆமாங்க, அதனால தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் பார்த்து பாசமாக நடந்துப்பீங்க. தொலைவில் உங்கள்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறவங்கள்ட்டையும் பாசமாக நடந்து கொள்வீங்க. அன்பு எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் ரசிப்பீங்க. அந்த அன்பிற்கு அடிமையாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. சோர்வு, களைப்பு எல்லாமே விலகும். முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு ஒளி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாமே சரியாகி சந்தோஷமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வார்த்தைக்கு இன்றைக்கி மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளையும் இன்றைக்கி எல்லாரும் ஏற்றுப்பாங்க. எல்லாம் சரிதாங்க, ஆனால் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஆட்டி படைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால குறுக்கு வழியில் ஏதாவது முன்னேறலான்னு யாராவது ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் தவிர்த்துருங்க. அவங்களையே நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ரோடை கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஹைவேஸில் வண்டி ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட அதிகமாக எதுவும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கு. 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர்
பேர் இருக்குது. தேங்கி கிடந்த வேலை எல்லாத்தையும் செய்து முடித்து அதிகாரிகளுடைய ஆழ்மனசில் இடம் பிடிப்பீங்க. சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. பிள்ளைகளோட பிடிவாத போக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:45 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எங்கே போனாலும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிருங்கள். ஆனால் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட ஒதுங்கி நின்று விடாதீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க உங்களுக்கு மரியாதை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே நின்று உழைச்சி கொட்டுவீங்க. ஆனால் மரியாதை கொடுக்காதவங்க பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அல்லது ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, மதித்து கூட நீங்கள் நிமிர்ந்து பார்க்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நாலா பக்கத்தில் இருந்தும் பிரச்சனை வருது, ஒரு பக்கத்தில் கூட தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. என்னோடய லைஃப்லேயே இவ்வளோ அவஸ்தை நான் பட்டதில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளே நினைப்பீங்க. காரணம், கண்டகச்சனையும் ஒரு பக்கம் உங்களை போட்டு அழுத்துது, 10ஆம் இடத்து குருவும் உங்களை பாடாப்படுத்துது. இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டுருக்காரு. எதிர்பாராத நபர்களிடமிருந்து எதிர்பாராத உதவிகள் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார் இருக்கிற உத்திரம் நட்சத்திரத்தில் மதியம் 1:41 வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறாரு. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் கவனமாக தேர்க்கப்படுது, அது வரைக்கும் நிதானமும் தேவைப்படுதுங்க. மதியம் 1:41 அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்க இருக்காரு. அதனால் மதியம் 1:41 அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிதானத்தை இழந்துடாதீங்க. முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. உங்கள் தன்மானத்தை தட்டி தூக்குற மாதிரி சிலர் நடந்துப்பாங்க. ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் லாபம் சுமார் தான். உத்தியோகத்தில் கூட மறைமுகமாக ஏதாவது உங்களை பற்றி சில விமர்சனங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இலகுவாக இருக்கிறார்கள் என்பதற்காக அதிகமாக வளைக்காதீர்கள். உடைவதற்கு வாய்ப்பில்லாவிட்டாலும் உருமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவீங்க. யார்கிட்டையும் அதிகமாக நட்பு நீங்கள் பாராட்ட மாட்டீங்க. லேசாக முகம் சுழிச்சா கூட அவங்கள்டேருந்து லேசாக ஒதுங்கிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதனை அறிந்து புரிந்து வைத்து கொண்டு அளவாக பழகுபவர்கள் பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் அலைச்சல்கள், மருந்து மாத்திரைகள், கவலைகள்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஜெயிச்சிடலாம், நம்மால் முடியாது ஒன்றும் இல்லை, நோய் இருந்தால் கூட குணமாயிடும், கடவுள் நமக்குள்ளார இருக்கார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நான் கும்பிட்ற சாமி என்னை கைவிடாது, அது என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. கொடுத்த காசை திருப்ப கேட்டால் சாபமெல்லாம் விடுறாங்க, யார்கிட்ட போய் சொல்கிறது, இனிமேல் யாருக்குமே உதவக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும்
நிலைக்கும் சில நேரங்களில் வருவீங்க. 3ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் ஒரு கௌரவம், புகழ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் செலவுகளை சமாளிக்க முடியலையேங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. மிகப்பெரிய நிறுவனங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதுவும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருக்கும். அதனால் லாபம் குறையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சகோதரங்களால் இன்றைக்கி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குங்க. ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். அது வரைக்கும் கோவப்படாமல் இருங்க. மதியம் 1:45 மணிக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நதிகள் எப்போதும் பின்னோக்கி பார்ப்பதில்லை. ஒரு நதியை போல வாழ பாருங்கள். கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆமாங்க, நடந்ததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் புஸ்ஸு புஸ்ஸுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சோகமாக இல்லாமல் நடந்தது நடந்துருச்சு, நடக்க போகிறத பார்க்கலாம், நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவோட எங்கும் எப்பொழுதும் பின்னோக்கி செல்லாமல் முன்னோக்கி செல்பவர்கள், முன்னேற்ற பாதைக்கு வழிவகுப்பவர்கள், நேர்கொண்ட பாதைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. தெளிவான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. உடம்பில் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் அதெல்லாம் கூட உங்களை விட்டு விலகும். அதே மாதிரி ஆரோக்கியம், அழகு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெடுக்குன்னு நீங்கள் இப்பெல்லாம் பேசுகிறீங்கன்னு சிலர் உங்களை பற்றி விமர்சித்து பேசுவாங்க. நான் எப்போவுமே அப்படி தான், பளிச்சுன்னு பேசுகிறதுல என்ன இருக்குது, இருக்கிறதானே பேசுகிறேன், உண்மையை தானே சொல்கிறேன். உண்மை ஒரு சிலருக்கு சுடும், அது சுட்டுச்சுன்னா அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன்னு இன்றைக்கு வீராவேசமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கெல்லாமே இன்றைக்கி மாறும். பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, அந்த இடத்த கொடுத்துடலாமா, அதை கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் வலுத்து உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் அதாவது மதியம் 1:45 மணி வரைக்கும் அருமையாக இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள்.
ஒருபோதும் சிதைந்து போகாதீர்கள். ஆமாங்க, என்னோட பிரச்சனைன்னா நான் அது மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரச்சனைலாம் குடைச்சலாக குடையுதே, அதை போய் நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறதெல்லாம் புரியுதுங்க. இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், யார் பிரச்சனையாக இருந்தாலும், அந்த பிரச்சனைகளுக்குள்ளார ஒரு தீர்வு இருக்குங்கிற தீர்மானத்துடன் வேலை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய நட்பு உங்களுக்கு இன்றைக்கி உண்டு. ஆசீர்வாதமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால சண்டை சாடி இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கூட ராசியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிலர் நினச்சி கொஞ்சம் ஆவேசப்படுவீங்க. ஏன் இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, உண்மையாக இருக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படி பொய்யா நடிக்கிறாங்கன்னு சிலர் மீது நீங்கள் ஆவேசப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாத்தையும் தாண்டி நாம் வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் கேது இருக்கிறதுனால சேமிப்பெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு, மறுபடியும் நம்மால் காசு பணம் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற எதிர்கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சுக்கிரனும் புதனும் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால எப்படியும் நம்மால் மறுபடியும் சாதிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அனுபவம் உள்ள வேலையாட்கள் வேலைக்கு வருவாங்க. பங்குதாரர்கள் கிடைச்சாங்கன்னா பேசுங்க, ஒத்து வரும்பொழுது நீங்கள் அவங்கள உடனே சேர்த்துக்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் அதாவது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணியிலேருந்து நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நம்பிக்கை என்பது மரத்தின் நிழல் போன்றது. எதை நாம் நினைக்கிறோமோ அதையே பிரதிபலிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க தன்னம்பிக்கையை நீங்கள் தளரவிட மாட்டீங்க. தவிடுபொடியாக ஆனாலும் கூட மறுபடியும் நம்மால் அதை தகர்த்தெறிந்து விட்டு மேலே வர முடியுங்கிற நம்பிக்கையோடு எப்போதும் இருப்பீங்க. ஜீரோவிலிருந்து ஹீரோவாக ஆனவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குழப்பங்கள் நீங்கும், தடுமாற்றங்கள் நீங்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஏமாற்றங்கள்லேருந்து விலகி இன்றைக்கி நீங்கள் ஒசந்து நிற்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. பணப்பற்றாக்குறை, கடன் ஏறிட்டு போகுது, எப்போ அடைக்க போகிறோன்னு தெரியல. வாங்கின கடனுக்காக வருத்தப்படுறதா, வாங்க போகிற கடனுக்காக கவலைப்படுறதா புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரம் யோசிப்பீங்க. எவ்வளோ தான் வாயை கட்டி வயிற்றை கட்டி சிக்கனமாக இருந்தாலும் இந்த செலவை மட்டும் சரி பண்ண முடியலையே, சிக்கனமாகவும் இருக்க முடியலையேன்னு சில நேரங்களில் திணறிக்கொண்டு நீங்கள் இருப்பீங்க. சனி பகவான் ஏதோ உங்களை சமாதானப்படுத்தின்னு இருக்காரு, சின்ன சின்னதாக உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துன்னு இருக்காரு. ஆனால் குரு பகவான் உங்கள் நம்பிக்கையெல்லாம் அடித்து தூள் பறத்துறாரு. உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்குறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முயற்சியால் முன்னுக்கு வருவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார கடுமையான வாக்குவாதங்கள் சில நேரங்களில் வரும். சிலதெல்லாம் கண்டுக்காமல் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. வீட்டில் தானே அசிங்கப்படுறோம், வெளியிலேயே அசிங்கப்படுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து போயிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கடுமையான வேலை சுமையெல்லாம் குறைஞ்சி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நலமாக இருக்குங்க.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 1:45 மணிக்குள்ளார சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை யோசிக்கும் போதுதான் எண்ணங்களும், நேசிக்கும் போதுதான் அன்பும், ரசிக்கும் போதுதான் வாழ்க்கையும் அழகாகின்றது. ஆமாங்க, எதையுமே ரசிக்கணுங்க. நீங்கள் அழகாக ரசிப்பீங்க, சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசிப்பீங்க, அதே மாதிரி ருசிப்பீங்க. சாப்பாடை எந்த சாப்பாடு கொடுத்தாலும் அதை ருசித்து சாப்பிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் வாழ்வதற்கே வாழ்க்கைங்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு எல்லா வகையிலும் நேசிப்பவர்கள், பாசமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. சிலர் உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம். நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை விட்டுட்டு அப்புறம் அங்கே போய் அபராதம் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இலவசமாக யாருக்கும் அறிவுரையெல்லாம் சொல்லாதீங்க. அவங்கவுங்க பட்டு அவங்கவுங்க மாறி வருவாங்க. நாம் போய் நம்முடைய அனுபவத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். இன்றைக்கி லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், அதுக்கடுத்தது வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்க, அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணியாளர்கிட்டெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அதிகாரிகளை பகைச்சக்கூடாது. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள்ட்ட எரிஞ்சு விடாதீங்க. அவங்க திடீர்னு நேரம் பார்த்து காலை வாரி விட்டுருவாங்க. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு சந்திராஷ்டமம் வருது. அவங்களும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, வலிமை என்பது உடல் உறுதியில் அல்ல, எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கும் மன உறுதியில் தான் இருக்கிறது. ஆமாங்க, 6.25 அடி உடல் உறுதியுடன் இருந்துட்டோம்னா அது வலிமை தான். ஆனால் அது கூடவே மன உறுதியும் சேர்ந்தாதான் அது முழுமையான வலிமையாகும். மன உறுதி இல்லாமல் உடல் உறுதி இருந்தால் அந்த உடல் தகுதி எதற்கும் பயனில்லாமல் போகும். அதனால தாங்க மனசை உறுதியாக வைத்து கொள்பவர்கள், மன உறுதியுடன் வேலை பார்க்குறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. எங்கங்க ஏடரசனி பாடாப்படுத்துது, ஜென்மச்சனி தூங்க விட மாட்டேங்குது, கால் வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுத்து கொண்டேயும் இருக்கீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாகிட்டே போகுது. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. எல்லாருக்கும் நல்லது செய்வோம், நம்ம கையில் இருக்கிறத கொடுப்போம்,
எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தர்ம சிந்தனைகள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ சண்டை சச்சரவெல்லாம் வரும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால் இன்றைக்கி தொந்தரவு உண்டு, வேலையாட்களாலும் இன்றைக்கி தொந்தரவு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. பேரை வச்சு என்னங்க பண்ணுறது, ப்ரொமோஷன் ஒன்றும் கொடுக்காம 4 வருஷமாக அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? ராசி பிறக்கும் போதே, இந்த வருடம் பிறக்கும் போதே உங்களுக்கு சாதகமாகத்தாங்க பிறந்திருக்கு. அதனால் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குங்க. மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் வரைக்குமே பணவரவு செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் நடுவில் செவ்வாய் உங்கள் யோகாதிபதி அவர் 8வது வீட்டில் போய் மறையிறாருங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள், பண இழப்புகள், குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரிவுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சொத்து பற்றி ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் அந்த நேரத்தில் தாய் பத்திரத்தை சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஈசி போட்டு பார்த்துக்கிறதும் நல்லதுங்க. குரு பகவான் உங்களுக்கு பிரபல யோகாதிபதி. அவர் இந்த வருஷத்தில் 3 வீட்டுக்கு மாறுறாருங்க. மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்து நல்லதை கொடுக்க போகிறாருங்க. அதுக்கடுத்தது ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் 14 வரைக்குமே 12வது வீட்டில் மறைகிறாரு. அந்த காலகட்டத்தில் சிலர் வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இன்னொரு நாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கிறது அல்லது இன்னொரு நாட்டுக்கு மாறுறது அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வருங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் எதை செய்தாலும் யோசித்து பண்ணுங்க. காரணம் அஷ்டமத்து சனி இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகுது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்கிற மாதிரி எதுலையாவது போய் சிக்கிக்கக்கூடாது. குறுக்கு வழியில் யாராவது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது இடைத்தரகர்கள் வந்தாங்கன்னா அவங்க கையில் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சொத்து பத்திரத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணுமே தவிர மற்றவங்களை யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாதுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கூட பிறந்தவங்கள்ட்ட கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சுயம்புவாக வந்தவங்க. அப்படி இருக்கிறதுனால சுயமாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்காருங்க. நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, தலை சுத்தெல்லாம் அடிக்கடி வருது. அதனால் உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது மெதுவாக எழுந்துருங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா புறையேறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உயரமான இடத்துக்கு போகாதீங்க. ஹை ஆல்டிடியூட் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மாதிரி மலை பிரதேசங்கள் போகிறது அல்லது மற்றது மலையேற்றம் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். எல்லா நோயும் இருக்கிற மாதிரி அஷ்டம சனி உங்களை படுத்தி எடுப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதனால் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக எது வேணாலும் பண்ணுங்கள், கூட்டு சேர்ந்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி குறுக்கு வழியில் ஏதாவது பணம் வருது அல்லது லாபம் வருது, இந்த மெட்டீரியல் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோட டையப் வைக்கிறதா இருந்தால் யோசித்து பண்ண பாருங்கள். முன்கூட்டியே முன்பணம்னு அதிக தொகை எந்த வியாபாரத்துக்கும் கொடுக்காதீங்க. கைக்கு பொருள் வந்த பிறகு
பொருள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பணம் கொடுக்கறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சிலர் வேலை மாறுவீங்க, இடம் மாறுவீங்க, அதே மாதிரி சம்பளம் உயரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்தில் மட்டும் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. வீடு கட்டி குடி போவீங்க, அதில் மாற்றம் இல்லை. புது வண்டி வாகனம் வாங்குவீங்க, நகை நட்டெல்லாம் ஒரு பக்கம் சேரும். ஆனால் இன்னொரு பக்கம் கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சில நேரங்களில் தோணும். அதனால் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வளர்ச்சி உண்டு. இந்த வருடத்தில் வந்து 2025 விட 2026 உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, ஒரு சோகம், சின்னதாக ஒரு பதட்டம் அதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஏதாவது வழி இருக்குதா? இருக்குதே. வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. எங்கே இருக்குது? திருமலை வையாவூரில் இருக்கிறார் வீர ஆஞ்சநேயர். எப்படி போகணும்? சென்னையிலேருந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் போகிற வழியில் சென்னை அந்த வேடந்தாங்கல் ரூட்டில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீர ஆஞ்சநேயர் திருமலை வையாவூருங்கிற ஊரில் வீர ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்காரு. அவரை ஒரு முறை நீங்கள் சேவிச்சிட்டு வர்றது நல்லது. கோதுமை தானமாக கொடுங்க. அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இந்த ஆண்டு அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.